அமல்கள் உங்களை சுவர்க்கவாதியாக மாற்றாது. உங்களுடைய அமல்கள் உங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றும் பூமியினுடைய உள்ளத்தில் அவன் செய்கிற அமலால், அவனுடைய மொத்த வாழ்க்கையால் அல்லாஹ்வை தான் திருப்திப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய திருப்தி இருந்தால் மாத்திரம்தான் ஒரு மனிதனுக்கு சுவர்க்கம் கிடைக்கும். நீங்கள் செய்யும் அமல்கள் உங்களை சுவர்க்கவாதியாக மாற்றாது. உங்களுடைய அமல்கள் உங்களை நரகத்திலிருந்து காப்பாற்ற மாட்டாது. அல்லாஹ்வுடைய அருள் உங்களுக்கு கிடைத்தாலே ஒழிய என்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது உங்களுக்குமா யா ரசூலுல்லாஹ், எனக்கும் தான் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய அன்பு கிடைத்தது, அல்லாஹ்வுடைய அருள் கிடைத்தது என்பதனுடைய ஆக உச்சகட்டமான பகுதிதான் அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைப்பது என்பது. கண்ணியமான சகோதரர்களே, நீங்க பார்க்கலாம், நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கடுமையாக தன்னுடைய சமூகத்தால் சோதிக்கப்பட்டவர்கள். தன்னுடைய சமூகத்தால் கடுமையாக சோதிக்கப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாத்தை திடீரென்று அல்லாஹ் தஆலா தூர் சீனா மலைக்கு வாரும் என்று அழைக்கிறார். அவர் எல்லாத்தையும் விட்டுவிட்டு அடுத்த நிமிடம் இந்த சமூகம் திசை மாறி போய்விடுமோ என்ற பயத்தோடு இருந்தவர்கள் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை பொறுப்பாக நியமித்துவிட்டு அந்த இடத்திலிருந்து அல்லாஹ்வை சந்திப்பதற்காக தூர் சீனா மலைக்கு அவசரமாக ஓடோடி போகிறார்கள். அல்லாஹ் தஆலா சூரத்து தாகால இந்த செய்தியை சொல்கிறான் பாருங்க. 20வது அத்தியாயம் சூரத்து தாகால 83, 84வது வசனத்தை நீங்க எடுத்து பாருங்க. அல்லாஹ் எப்படி எங்களுக்கு வழிகாட்டுறான். அல்லாஹ் கேட்கிறான், வேகமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை சந்திக்க வரும்போது, வமா அஜலக அன் கௌமிக யா மூசா, மூசா நீங்கள் ஏன் இவ்வளவு அவசரப்பட்டு நீங்கள் இந்த இடத்துக்கு வருகிறீர்கள், ஏது உங்களை அவசரப்படுத்தியது என்று அல்லாஹ் கேட்கிறான். அதுக்கு ஒரு பதில் சொல்கிறார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம், இதுதான் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றணும், இந்த நிலைப்பாடு எங்களிடத்தில் இருக்கிறதா நாங்கள் சரிபார்க்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், வஅஜில்து இலைக ரப்பி லிதர்தா, யா அல்லாஹ் நான் இவ்வளவு வேகமாக நீ அழைச்ச உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு அவசரமாக உண்ட அழைப்புக்கு பதிலளித்து வந்தேன், ஏனென்றால் நீ என்னை பொருந்திக் கொள்ள வேண்டும் யா அல்லாஹ் என்று சொன்னார்கள். வஅஜில்து இலைக ரப்பி லிதர்தா, நீ என்ன பொருந்தோணும் யா அல்லாஹ். வாழ்க்கையில் எவ்வளவு அமல் செய்தோம், வாழ்க்கையில் எவ்வளவு காலம் வாழ்ந்தோம், என்ன சாதித்தோம், என்ன செய்தோம், என்ன திட்டமிட்டோம், என்ன சாதனை புரிந்தோம் என்பதெல்லாத்தையும் காண நான் செய்த காரியத்தால் என்ன அல்லாஹ் பொருந்தினானா இல்லையா என்பது மட்டும்தான் எங்களை சுவர்க்கவாதியாக்கும். கண்ணியமான சகோதரர்களே, பேரும் புகழும் பட்டமும் பதவியும் விளம்பரம் எல்லாம் ஜீரோ. செய்த காரியத்தால் ரப்பு அல்லாஹ் என்ன பொருந்தினானா இல்லையா என்பது மட்டும்தான் ஒரு மூமின் கல்புல ஆழ பதிய வேண்டும். சின்ன சின்ன காரியங்களாலேயே அல்லாஹ் என்ன பொருந்துகிறானா இல்லையா, அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்குரியவனாக வாழ்றதுக்கு ஏராளம் வழிகள் இருக்கின்றன சகோதரர்களே. நீங்க பாருங்க, சஹாபாக்களை நபிகளார் பயிற்றுவித்தது அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக நீங்க வாழுங்க. அல்லாஹ்வும் அவர்களுக்கு கொடுத்த மொத்த சர்டிபிகேட்டை பாருங்க. ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அவர்கள் அல்லாஹ்வை பொருந்தினார்கள், அல்லாஹ்வும் அவர்களை பொருந்தி கொண்டார். முதலாவது ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான். வரது அன்ஹு, அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். இந்த தர்பியாவை கொடுத்ததுனால தான் அவங்கள பின்னால முன்னால நபி அவங்க ஆள் போட்டு வச்சு பண்ணல, இவர் சரியா இருக்கிறாரா இல்லையா, அவங்க அல்லாஹ்வுக்கு ஆன்சர் பண்ணணும், அவ்வளவுதான். அவங்க எந்த அடிப்படையை கொண்டு அல்லாஹ்வை திருப்திப்படுத்தி என்ன அல்லாஹ் பொருந்தி கொள்ளணும் என்ற நிலைக்கு அவங்க வாழணுமோ அந்த வழியை நபி அவங்க காட்டினாங்க. அவங்க சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அதனால்தான் நாங்கள் எப்போதும் ஒரு நல்ல காரியத்தை செய்யறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சால், யாரும் செய்யல நான் தான் செய்கிறேன் என்பதை விட யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு அல்லாஹ் எனக்கு தந்தான் என்று நினைக்கிறேதான் அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும்.